ஹாய் ஹலோ மை டியர் ஸ்கிசோஸ் வால். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நேற்று பார்த்த நியூஸ் ரெக்டோடைய எக்ஸ்டென்ஷன் பார்க்க போகிறோம். சுப்ரீம் கோர்ட் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்டையும் கர்நாடகா கவர்மெண்ட்டையும் தக் லைஃப் மூவி ரிலீஸ் பண்ணாததுக்காக என்னம்மா பேசியிருக்கு, என்ன ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கு, அதோட முடிவுரை என்ன, ஏன்னா இன்றைக்கி தான் ஹியரிங் அட்ஜென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ட் இன் த சுப்ரீம் கோர்ட் டுடே ஃபார் த ரிலீஸ் ஆஃப் தக் லைஃப் இன் கர்நாடகா, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் கெட் டு த வீடியோ. India Today, let's go. Kamal Hassan's film Thug Life, where the top court has pulled up the Karnataka government and the Karnataka Film Chamber as well. Supreme Court has asked the Karnataka government as to why it fell for a publicity stunt. Supreme Court has also asked the film chamber as to why they did not approach the cops. The Karnataka government has replied saying that it was a publicity stunt by Kamal Hassan, and that is where the Supreme Court has pulled up the Karnataka government saying that why did they fall for it. In fact, the Karnataka government has said that lakhs of people and their sentiments that were hurt by Kamal Hassan's statement, where the Supreme Court has asked Karnataka government, do you back the ban of the film and burning theatres that happened in Karnataka? So primarily, the Supreme Court coming down heavily on the Karnataka government once again, asking why they could not take control of the situation when it came to protests against Kamal Hassan's statement. So much so that his film was banned across Karnataka. Supreme Court not just pulling up the Karnataka government but also the Karnataka Film Chamber, asking why they did not approach the cops and how did they take that unilateral decision of not releasing the film itself in Karnataka. Remember, the Karnataka High Court had also taken a similar position of that of the Karnataka government, where they had asked Kamal Hassan to apologize, and they had said that his ego should not come in the way where he's hurt sentiments of so many. However, Kamal Hassan had refused to do that because he said that he had not said anything wrong. Only if he said something wrong would he apologize. Kamal Hassan, who did not budge from his position, and the matter went to the top court. The top court speaking in favor of Kamal Hassan and Thug Life, where they primarily pulled up the Karnataka government, the Karnataka High Court, and even the Karnataka Film Chamber for how they acted against Kamal Hassan. And ஆக்சுவலி நான் கூட நினச்சேன் எங்கே விட்டுருவாங்களோன்னு. கரெக்டாக கேட்டேங்க. கர்நாடகா கவர்மெண்ட்டு, கர்நாடகா ஹைகோர்ட்டு, கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் எல்லாரையும் 3 பேரும் ஒட்டுக்கா அப்படியே ஒரே பிடியில் பிடிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. வேறு லெவல். குடோஸ் டு சுப்ரீம் கோர்ட் ஆக்சுவலி. ஏன்னா என்னென்னலாம் பேசுனாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இனிமேல் வந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா பேன் பண்ணுவோம், இல்லைனா அப்புறம் கமல்ஹாசனோட எந்த படமும் இங்கே ரிலீஸ் ஆகாது கர்நாடகாவில். அதான் நீங்கள் யார் நினச்சினுக்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் அப்பயே மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. கரெக்டாக சுப்ரீம் கோர்ட் எடுத்துச்சு, நீங்கள் யார், எப்படியோ நீங்கள் யூனிலேட்டரலாக எப்படி நீங்கள் முடிவுக்கு வந்தீங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு. சென்சாரான படத்தை தடுக்கிறதுக்கு நீங்கள் யார் சார்? அதுமாதிரி ஏதாவது பிரச்சனை வச்சு ரிலீஸ் பண்ணுற பஞ்சாயத்து வரனா நீங்கள் போலீஸில் அணுகியிருக்கணும். எப்படி நீங்கள் வந்து யூனிலேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கிறது சரியான கேள்வி. கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, காங்கிரஸோட பார்ட்டி, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு அவ்வளோ ஒரு ஃபெடரலிசமும் பாலிட்டிக்ஸும் பேசுகிற காங்கிரஸ் பார்ட்டியோட கர்நாடகா யூனிட்டு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி லா அண்ட் ஆர்டரே என்ஷூர் பண்ண மாட்டோம், நாங்களும் மாப்புக்கு மாதிரி அவங்களுக்கு ஒத்திசைந்து நாங்களும் வந்து கர்நாடகா சினிமா ஹெட் பண்ணிட்டா மன்னிப்புகள் தான் சொல்லுவோம் அப்படின்னா, there is no difference between all these mobs and vigilantes and the state government. அப்புறம் என்ன பொறுப்பு, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? இட்ஸ் எ வெரி சேட் ஸ்டேட். இதை நேற்று நான் பதிவு பண்ணிருந்தேன். இட்ஸ் வெரி சேட் ஸ்டேட் ஆஃப் வாட் கர்நாடகா இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ். சேட். லெட்ஸ் ஜஸ்ட் கோ. The film. Let me cut across to Anisha, joining us on the broadcast with further details on all the observations made by the top court in this matter. Well, clear orders coming in from the Supreme Court today questioning why no action was taken, why such kind of violent threats were made. And therefore, the court has very clearly taken note of the state of Karnataka's affidavit that they will take action if anything happens, that they will provide the security required. The court, however, making very, very pointed comments about this spread of such
cases where threats are being made because somebody's sentiments are hurt. In fact, the court very pointedly asking the state government and raising this question in general, that in a country like India with so much diversity, somebody or the other's sentiments keep getting hurt, and what exactly are you going to do if Supreme Court said that, guys. Supreme Court says it. question in general, that in a country like India with so much diversity, somebody or the other's sentiments keep getting hurt, and what exactly are you going to do if somebody has made a movie or cited a poem, or a stand-up comic has said something. The court making a very pointed comment in this situation about the repeated situations that come up of people's sentiments getting hurt. In fact, the court asking the Karnataka Sahitya Parishad, why, if your sentiments were hurt or if you did not agree with the Kamal Hassan's statement, why could you not simply issue a statement refuting what Kamal Hassan has said based on your own research, based on your knowledge? The court, however, declining the plea to impose costs or issue guidelines or even direct any kind of FIR in this situation. However, it did ask the Karnataka State Film Chamber of Commerce why they did not take action, why they did not register an FIR when a mob came to the Chamber of Commerce office asking for an apology and asking for a ban on the release of this film. So Supreme Court clearly even now asking the KSFCC to file an FIR against whoever that they can identify who had come to their office to raise complaints. Now, and while we speak, Soyesha, this hearing is still on. The court is, as we speak, asking this question to the Film Chamber of Commerce. Why you have not filed an FIR, why you have not taken any action. Back to you. Absolutely, Anisha. And pertinent questions asked by the top court, which will certainly set the precedent in future cases of this nature. Because the top court, in a pointed question through the Karnataka government, where in their defense they said that it was a publicity stunt by Kamal Hassan. But they said, why did you fall prey to it? Well, yes. See, this statement of publicity stunt was actually made by the Karnataka Sahitya Parishad Council, who says that, well, this is a publicity stunt, that Kamal Hassan deliberately made a statement knowing that this will hurt the sentiment of people. Now, the court, on the other hand, questioning that why did you fall for this statement? Why could you not refute that statement? And more importantly, the Supreme Court asking that when your sentiments are hurt, does that justify you threatening violence? And after that, the court has in fact asked this. Supreme Court na Supreme Court da. I'm getting more and more respect. I don't know why for the Supreme Court. Recent times la back to back they have upholded the constitution values. They have, ரொம்ப rightly categorically made super extraordinary observations, at least in regards of the Tamil Nadu cases. எல்லாமே போகிறது எல்லாமே தெளிவாக இதுதான் இஷ்யூ, இந்த மாதிரி பஞ்சாயத்து இவ்வளோ நாள் ஆகுதுன்னா ஏன் ஆகுது, எதனால் ஆகுதுன்னு எல்லா அப்சர்வேஷன்ஸும், ரிமார்க்ஸும், ஜட்ஜ்மெண்ட்ஸும் எல்லாம் கிளியர் கட்டாக ரொம்ப ஆன் பார் வித் வாட் ஒரு யூட்டோப்பியாவில் வந்து ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருமோ அந்தளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. வெரி வெரி ஹாப்பி, ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு த சுப்ரீம் கோர்ட். இப்போ எனக்கு கர்நாடகா ஹைகோர்ட் அடிச்சு தான் இப்போ சாட் ஸ்டேட்டாக இருக்குது. அவங்க அங்கே இருக்கிற ஜட்ஜஸோ ஹைகோர்ட்டில் இருக்க பெஞ்சோ இல்லை யாரோ லாயரோ பார்த்தா நம்ம ஹைகோர்ட்டில் நடந்த கேஸாக இது அங்கே போய் வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஏபெக்ஸ் கோர்ட் தான் சொல்லிட்டு புலத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க நினச்சா எப்படி இருக்கா உங்களுக்கு? Currently, the Supreme Court asking that when your sentiments are hurt, does that justify you threatening violence? And after that, the court has in fact asked this council appearing for the Karnataka Sahitya Parishad that they will not. இவங்க யார் கர்நாடகா சாகித்ய பரிஷத்? ஆக்சுவலி கர்நாடகா ரக்ஷணா வேதிகை தானே வந்து சரண்டர் ஆகணும். இவங்க ஏன் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியலையே. கான்டெக்ட் நான் புரியல. நம்ம கிராட்டை கடைசியாக கொஞ்சம் கிளாரிட்டி மட்டும் வாங்கிப்போம். Take the law into their hands, they violence. And after that, the court has in fact asked this council appearing for the Karnataka Sahitya Parishad that they will not take the law into their hands. The council has given an assurance to the court that no violent action will be undertaken by any person affiliated with the Karnataka Sahitya Parishad, that if they have any objections to the movie, they will issue a statement against it, but no violent action will be undertaken. Clear
clearly, again and again, the court asking that if your sentiments are hurt, does that justify threatening violence and arson? Again and again asking the state government why you have not taken any action against those who threatened violence. Also repeatedly asking the film இன்டிமிடேஷனுக்கு தனியாகவே செக்ஷன் இருக்குது. நம்ம ரீசெண்டாக இப்போ தான் குரோக்கோட அதை பார்த்தோம். நம்ம கிராக்கிட்ட நம்ம இப்போ தான் கேட்டு என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. முதல்ல கமல்ஹாசன் பேசுறது தப்பா, அது ஹேட் ஸ்பீச்சில் வருமா, அப்படி இல்லையா, அப்போ அதுக்கு த்ரெட்லாம் வச்சாங்களா, அதில் என்னென்ன கதை எல்லாமே கேட்டு ஒவ்வொரு செக்ஷனும் இன்டிமிடேஷனுங்கிறது ஒரு சீரியஸ் த்ரெட்டு. நான் வந்து இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், நான் நோட்டம் விடுவேன், எந்தெந்த தியேட்டர்லாம் படம் ஓடுதுன்னு பார்ப்பேன் அப்படின்னு லைவ் டிவி என்டிடிவியில் பேசினேன். அப்படிலாம் நேற்று ஒரு தலைவன் அந்த மாதிரி இன்டிமிடேஷனுங்கிறதே ஒரு பிரச்சனை, அதுவே ஒரு தப்பு, லாப்படியாத தப்பு. அந்த மாதிரி இட்ஸ் வெரி சீரியஸ். ஹை டைம் வி ஹாவ் திஸ் லாஸ் டேக்கிங் இட் டேக் இட்ஸ் டியூ ஆக்ஷன் அண்ட் கோர்ஸ். ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம். justify threatening violence and arson. Again and again asking the state government why State you have not government. taken They any are action responsible. against those who threatened violence. Also repeatedly asking the Film Chamber of Commerce that when a mob had come to your office, remember this entire issue had blown up when a huge number of people had come to the office of the Karnataka State Film Chamber of Commerce saying that there must be a ban on the release of this film because the Kannada sentiments are hurt. The court, on the other hand, asking the Film Chamber of Commerce, Great. you knew when you saw that mob, why did you not call the police? If you can identify any of the people who came to CCTV your இருக்குல்ல, office and footage threatened இருக்குல்ல. violence against you and the film theatres, then it is your responsibility to file that FIR, initiate that action. So court, while not passing any direct orders, has raised very, very pertinent questions about the conduct of the film authorities as well as the state government in this particular situation. And very clearly the court saying that we will not ask the filmmaker to apologize. There is no scope for the court asking for an apology. If anybody has made a statement that you do not agree with, we will not ask the film the conduct of the film authorities as well as the state government in this particular situation. And very clearly the court saying that we will not ask the filmmaker to apologize. There is no scope for the court asking for an apology. If anybody has made a statement that you do not agree with, then it is your job to refute that statement. You cannot take the law into your own hands. In fact, as I was just saying, Suresha, the court on Tuesday and again today has said again and again that in a country as diverse as India, people do make statements, people say a lot of things, but you cannot take the law Anisha, into because your own all hands. this while, all important stakeholders in Karnataka have made it look like that their dignity was at stake, and which is why they did nothing about it, because they wanted an unrendered apology. But that does not mean the government and important bodies allow law and order to take a hit and procedures are not followed. Now, it is important to understand, given the fact that this is what the Supreme Court has observed. பாகிஸ்தான் ஒருத்தர் இந்த வத் பதல்தி, இது பதல்தி, அது பதல்தி, என்ன டக்கு ஆங்கரிங்க பதல்தி எல்லாம் மாறிட்டு இப்போ கேள்வி கேட்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி அலோவ் பண்ணலா, ஏன் அவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னு. இவ்வளோ நேரம் சென்டிமெண்ட் ஹிட் ஆயிடுச்சுன்னு மற்றவங்கள பிடிச்சி கேட்டுருந்தாங்க, கட்சின்னு இருந்தாங்க. Has said Wow. again and again that in a country as diverse as This is India, journalism. people do make statements, people say a lot of things, but you cannot take the law Anisha, into because your own all hands. this while, all important stakeholders in Karnataka have made it look like that their dignity was at stake, and which is why they did nothing about it, because they wanted an unrendered apology. But that does not mean the government and important bodies allow law and order to take a hit and procedures are not followed. Now, it is important to understand, given the fact that this is what the Supreme Court has observed. How will Karnataka and especially the film body enact what needs to be done next? So does this mean no theatres for Thug Life in Karnataka? Distributors are citing that big releases are lined up. They are saying that OTT release will certainly hit the business of the film. Kannada groups, in the meanwhile, continue to threaten a protest if Thug Life releases in Karnataka. Distributors are still jittery on whether Thug Life should be released in the first place. Does this mean that Thug Life will continue to see a ban in Karnataka despite the Supreme Court's order? எப்படா அப்படி இருக்க முடியும், எனக்கு புரியவே இல்லை எனக்கு. I want to check when the movie will get released in Bangalore. And It's not releasing, sir. It won't release in Karnataka. it won't release only in Karnataka. Yeah. So you're one of the distributors of the movie now, sir.
Yeah. Now you also got support from the Supreme Court. But Yeah. why it is not getting released, sir? So it's already 2 weeks over, and tomorrow there are 3-4 new films releasing. Okay. So we won't get enough number of screens. And in another couple of weeks, it will be releasing in OTT. Okay. So that's the reason. But you have also invested, no? You have given advance money with. Yeah, that they will refund. Raj Kamal Films will refund us. They have assured you about that. Yeah. கிரேட் தான்டா தலைவன் பிஸ்னஸ்னால் கரெக்டாக இருப்பான். அவன் படமே நீ எடுக்கலையா தேவையில்லப்பா, அவன் காசும் கொடுத்துருவான். அப்படியே மேபி ஏதாவது எம்ஜி அந்த மாதிரி சம்திங் ஏதாவது குறைஞ்சபட்சம் ஏதாவது இந்த முட்டைனா மேபி பிடிக்கலான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஐ திங்க் அதுவும் கிடையாது. தலைவெல்லாம் கொடுத்துருவான், போங்கடா மனசட்டு ஊற்றுருவான். 11 கமெண்ட்ஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. கர்நாடகா கவர்மெண்ட் ஷுட் பே 30 crore காம்பன்சேஷன் ஃபார் பேனிங் த மூவி. கர்நாடகா சேம்பர் பீப்புள் ஹாவ் நோ சென்ஸ். கமல் ஷுட் பே 100 crores to Karnataka for its offensive state comment. He not only has no sense, he is enemy of Karnataka. Hey, yaar niya. At last, Kamal won without saying sorry. Wow. Not even a single distributor or an exhibitor willing to show this disaster utter flop movie in Karnataka, and also this is an unforgettable lesson to Kamal Haasan for his unnecessary jibe over the Kannada language. உங்களுக்கு இது அன்ஃபர்கட்டபிள் லெசனே கிடையாது. நம்ம அது மாதிரி த்ரெட்டு பண்ணுறோம், வயலன்ஸுக்கு இறங்குறோம், ஆர்ட்ஸனில் இறங்குறோம் அப்படின்னு அவையா சொன்னாலும் ஒரு லெசன் கற்றுக்கிறதுல வெரி ட்ரூ. ஹோப் ஹஸ் லேர்ன்ட் இஸ் லெசன் நவ். யுவர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஷோஸ் அண்ட் ஸ்க்ரீமிங் ஹியர். ஹோலிகன்ஸ் அண்ட் கர்நாடகா சேம்பர் ஆர் threatening distributors. That is the reason. Very big lesson to Karnataka goons and their third grade threatening activities being followed for many years. Hooligans and Karnataka Chamber threatening distributors. That's the reason hooligans protest for money. Amma எவ்வளோ flop or hit in unaware basis, your mobs have no right to ban a certified movie. People should learn a lesson. Henceforth, Supreme Court has given you a right to addict. ரைட்டு, அடுத்தது என்ன இப்போதைக்கு that's it from my end. Hope you enjoyed the video. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். and if you want some suggestions, if you have some suggestions bro, இப்படி பண்ணலாம், recommendations or feedbacks அந்த comment section தெரியப்படுத்துங்க. and if you want to support me, hit that subscribe button. That's the only you can support and accompany YouTubers like me. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you all. Peace out.